அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த 21 டே ப்ரோக்ராமில் ஆல்மோஸ்ட் கடைசி வரைக்கும் வந்துட்டோம். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சென்டரிங்கோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம இதயத்தை தாஜியோட இதயத்தோட கனெக்ட் பண்ணி அவரோட நல்ல ஹெல்த்துக்கு ஒரு பிரார்த்தனையோட அவரோட விருப்பப்படியே இன்னைக்கு செஷன்ல நம்ம என்ன கத்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரியே கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உட்காருவோம். கண்களை மெல்லமா திறந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எகெயின் இன்னைக்கும் ஸ்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஆனால் நான் பேச போகிறது தமிழில் தான் பேசுவேன். ஸோ ஏன்னா ரெண்டு பாஷையிலையும் ரெண்டு பேருக்கும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நன்றி உணர்வை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட இருந்து இல்லை நம்ம மாஸ்டர் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு கருணை, ஒரு டிரான்ஸ்மிஷன், அதை இழுக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த நன்றி உணர்வுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக தான் வந்து இருக்கு. பாபுஜி என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம நேத்து நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சூஃபி மதத்துல நம்ம பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, பாவம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா கடவுள்ல இருந்து நம்மளை விளக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அது வந்து பாவம் அப்படின்னு சூஃபி மதத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க. பாபுஜியை பொறுத்த வரைக்கும் பாவம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா, ஏன்னா பாவம்ங்கிறதே கிடையாது, அப்படி இருந்ததுன்னா அது வந்து இன்கிராட்டிடியூடு மட்டும்தான் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. தட் இஸ் நன்றியின்மை மட்டும்தான் பாவம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது ரெண்டும் வேறுபட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா நன்றியின்மை என் இதயத்தில் இருந்ததுன்னா எப்படி கடவுளை விட்டு என்ன என்ன விளக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு வந்து செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த ஆன்மாவோட பயணம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். என்ன என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது தெய்வீகத்திலிருந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆன்மா வந்து பெரியது. அது ஒரு டிவைன் ஸ்பார்க்கா ஃபர்ஸ்ட் தெய்வீகத்திலிருந்து தனியா அந்த ஒரு ஷோப் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த ஷோப் அப்படிங்கிற அந்த இனிஷியல் வைப்ரேஷன் வந்து நடக்கும்போது ஆன்மா வந்து செப்பரேட்டா தனியா வந்து வருது. அது வந்து செப்பரேட் ஆக ஆக நான் அப்படிங்கிற உணர்வு ஜாஸ்தி ஆக ஆக மெல்லமா இந்த லௌகீக வாழ்க்கையில உண்டான ஈடுபாடும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இந்த மாயையோட வலையில அந்த ஆன்மா வந்து இன்னும் வந்து மாட்டிட்டே ஆழமா போயிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு திரும்பவும் அந்த ஆன்மாவை
நீ யார் அப்படிங்கிற ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு யாரு அதை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம குரு. நம்ம மாஸ்டரோட ரோலே என்னன்னா அந்த ஆன்மாவுக்கு திரும்பவும் தட்டி எழுப்பி நீ என்ன அப்படிங்கிறது ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றதுதான் அந்த குருவோட ஒரு ரோல். அதே சமயத்துல நம்ம இந்த யோகா இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே குறிக்கோள் என்னன்னா என்ன அந்த தெய்வீகத்திலிருந்து பிரிக்கக்கூடிய அனைத்து விஷயமுமே கரைக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ் தான். அதுதான் நம்ம அன்றாட பயிற்சி அப்படிங்கிறது. அதுதான் அதோட குறிக்கோள். ஸோ இப்போ இந்த மாஸ்டர் மட்டும் நினைச்சு நம்ம வந்து ஆன்மாவை தட்டி எழுப்ப முடியுமா? நம்மள அடுத்த கட்டத்துக்கு ஆன்மாவை கொண்டு போக முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குன்னு அதுல வந்து ரோல் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது அதுக்கு தான் மாஸ்டர் அழகா ஒரு செடி எப்படி வளருது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபோட அதை வந்து கனெக்ட் பண்றாரு. ஒரு மாஸ்டரோட ரோல் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் வந்து ஒளி கொடுக்குதோ அதே மாதிரி இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்குது. அதே மாதிரி தான் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கிரேஸும் வந்து பாத்தீங்கன்னா மழை மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா இந்த விதை அப்படிங்கிறது அந்த ஆன்மீக இந்த செடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதை எப்ப நம்மளுக்கு வந்து விதைக்கப்படுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிட்டிங் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் 3 சிட்டிங் கிடைக்கும் போது அப்போ அந்த ஆன்மீக விதை வந்து நம்மளுக்குள்ள அது வந்து விதைக்கப்படுது. அதை விதைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒன்று அஃப்கோர்ஸ் தண்ணிங்கிறது மாஸ்டர். ஆனால் இந்த விவசாயி அதை வந்து பார்த்து பாதுகாத்து நம்ம வந்து அந்த செடியை எந்த பாதிப்பும் வராமல் பூச்சியிலிருந்து எந்த ஒரு விஷயத்துல இருந்தும் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்து வரக்கூடிய ஒரு ஒரு விவசாயியோட ரோல் எது பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் தான் அந்த விவசாயியோட ஒரு ரோல் வந்து பண்ணுது. ஆனா இந்த விஷயங்கள் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த மண்ணுல கரெக்டான உரங்களும் நம்ம வந்து போட வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான என்ன விஷயம். ஸோ இப்ப இந்த கரெக்டான உரம் அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டான மண் வளம், கரெக்டான உரங்கள் அப்படிங்கிறது இந்த அக்லாக் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துது. அக்லாக்ன்னா என்னன்னா மாரல் பிஹேவியர், கரெக்டான மாரல் கேரக்டர். எனக்குள்ள கரெக்டான ஒரு அட்மாஸ்பியரை நான் உருவாக்கணும். ஏன்னா அந்த ஆன்மீக விதை வந்து வளர்ந்து ஒரு செடியா வர்றதுக்கு உண்டான கரெக்டான ஒரு சூழ்நிலை என் இதயத்துல நான் உருவாக்கல அப்படின்னா அந்த விதை விதைச்சாலும் அது வந்து ஒரு இந்த பேரன் லேண்ட்ல விதைச்ச விதை கல் மேல நம்ம தூவின விதை மாதிரி தான் அது வந்து வீணா போகும். ஸோ அதுக்கு 3 விஷயங்கள் வந்து சொல்றாங்க. விருத்தி, பிரவிருத்தி, பிரகிருதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. விருத்தி அப்படின்னா என்ன மனோபாவத்துல நீங்க வந்து இந்த பிராக்டிஸை நீங்க வந்து பண்றீங்க. அந்த விருத்தி அப்படிங்கிறது ஆட்டிடியூடு. இரண்டாவது வந்து அந்த அந்த ஆட்டிடியூட் என்னன்னா அது ஆக்ஷனா வந்து மாறுது, நம்ம செயலா மாறுது. அது வந்து பிரவிருத்தி. அந்த செயல் வந்து என்னோட நேச்சரா வந்து என்னோட தன்மை ஒரு குணமா அது வந்து மாறுறதுக்கு காரணம், தன்மையா என்னோடது வந்து மாறுறதுக்கு என்னோட செயல்கள் வந்து அது வந்து காரணமா இருக்கு. ஸோ இந்த 3 விஷயங்களையும் கரெக்டான விதத்துல அதை நம்ம கொண்டு வர வேண்டிய பொறுப்பு யாருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் ஒரு அபியாசியோட ரோல். ஸோ இப்போ இந்த இந்த விருத்தி கரெக்டான ஆட்டிடியூடு கொண்டு வர்றதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு அடிப்படையா இருக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இப்ப நீங்க வந்து ஒரு வித்தியாசம் ஏன்னா நமக்கு வந்து அபியாசிகள் நம்ம பலவிதமான அபியாசிகள் நம்ம ஆசிரமத்துல வரது நம்ம வந்து பார்ப்போம். அவங்க வந்து பல பேர் வந்து பல எதிர்பார்ப்புகளோட வர்றாங்க. அந்த எதிர்பார்ப்புகளோட வரும்போது, அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகல அப்படின்னா, எப்பவுமே ஒரு அதிருப்தியோட தான் அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணும்போதே எப்பவுமே வந்து இது சரியில்ல. இதுக்கு அந்த ஒரு கம்ப்ளைனிங் நேச்சர் எப்போ வரும்னா, நம்ம எதிர்பார்ப்புகளோட இது அத்தனையும் செய்யும்போது, நம்மளுக்கு இந்த கம்ப்ளைனிங் நேச்சர் தான் வரும். என்னோட ஆசைகள பூர்த்தி செய்யறதுக்கு வெளியில நம்ம எப்படி வெளி உலகத்துல நம்ம எப்படி ஒண்ணொண்ணும் ஆசைகள பூர்த்தி பண்றதுக்கு நம்ம ஓடிட்டே இருக்கிறோமோ, அதே மாதிரி அதே பயணத்தை நம்ம வந்து ஆன்மீகத்துக்கும் கொண்டு வந்து செலுத்துறதுக்கு என்ன முயற்சி பண்ணுனா அது வந்து கம்ப்ளீட்டா ஒர்க்கே ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த தெய்வீகத்துக்கிட்ட இருந்து நம்ம மாஸ்டர் கிட்ட இருந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை இழுக்கக்கூடிய ஒரு என்ன தண்ணியே வந்து இருக்காது. எப்படி நீங்க வந்து மண்ணுல தண்ணி ஊத்துனா மட்டும்தான் உள்ள போகும். விதைய நீங்க வந்து மண்ணுல நீங்க வந்து வளம் நிறைந்த ஒரு மண்ணுல போட்டா மட்டும்தான் அந்த விதை வந்து வளரும். அதே ஒரு பாறையில நீங்க வந்து தண்ணிய விட்டீங்கன்னா அது வந்து தண்ணீய வந்து உள்ளேயே போகாது. அது அப்படியே வந்து ஒழுகி போயிடும். அதே மாரி தான் இந்த கிராட்டிட்யூட் நிறைந்த ஒரு இதயம் அப்படின்னு வந்து என்ன சொல்றது? எத சொல்றாருன்னா,
எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம வரக்கூடிய ஒரு இதயம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறது ஓப்பன் ஹார்ட்டடா எனக்கு வந்து இங்க என்ன கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் ஹார்ட்டடா கிடைக்கும்போது என்ன எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஏன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம இருக்கும்போது எது கிடைச்சாலும் எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இதயம் வந்து ஒரு மனநிறைவு ஒரு கண்டென்ட்மெண்டோட ஒரு எம்டினஸ் நேச்சுரலா எனக்குள்ள அந்த இதயம் வந்து எம்டி ஆக தொடங்கும். என் இதயத்திலிருந்து எனக்கு இது கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை நோக்கி எனக்கு நேச்சுரலி ஒரு ஒரு அன்பு வந்து வளரும். ஒரு பாண்ட் வந்து எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா இழுக்கும். இந்த பாண்ட் வந்து உருவாகும்போது நேச்சுரலி அது வந்து பிளெஸ்ஸிங்ஸ வந்து நம்மளுக்கு வந்து ஈர்ப்பு தன்மை என்னோட இதயத்தோட ஈர்ப்பு தன்மையும் நேச்சுரலி என்ன என்ன ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ இது நம்ம அன்றாட வாழ்க்கையிலயும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம குழந்தைகள்ல வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, எது குடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தி இருக்காது. சில குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம் வாங்கி குடுத்தாலும் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட அவங்க வந்து இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கே இந்த மாரி ஒரு நன்றி உணர்வோட இருக்கிறவங்கள பார்க்கும்போது, நம்மளுக்கு இன்னும் அவங்களுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஆனா அதே சமயத்துக்கு வந்து இத எத குடுத்தாலும் வந்து ஒரு அதிருப்தியா தான் காமிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து குடுக்கணும்னு தோணுமா? இது வந்து நேச்சரோட ஒரு ரூல் இது. ஸோ ஏன்னா இந்த என்டைட்டில்டு பிஹேவியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்டைட்டில்டு பிஹேவியர் அப்படின்னா, எனக்கு இது வந்து ஆ என்ன கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து இவ்வளோலாம் செஞ்சிருக்கேன். அதனால எனக்கு இது கிடைக்கணும். இதுவும் கிடைக்கணும். இதுக்கு அப்பாற்பட்டதும் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு ஆட்டிட்யூடுல நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அங்கேயே நம்ம அந்த இதயத்தோட ஈர்ப்பு தன்மை நேச்சுரலி குறைஞ்சிருது. இதுக்கு ரொம்ப உதாரணமா மாஸ்டர் வந்து சொல்லக்கூடிய ஒரு கதை வந்து இருக்கு. நாரத என்னும் முனிவரோட ஒரு கதை வந்து மாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாரு. ஸோ இந்த நாரத முனிவர் இந்த ஒரு ஊர்ல நடந்து போறாரு. அவரு வந்து வைகுண்டத்த நோக்கி அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது, போற வழியில ஒரு என்ன முனிவர் உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து தியானத்துல உட்கார்றது எப்படின்னா, ஒரு ரொம்ப வருஷமா அவர் தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அவர சுத்தி வந்து இந்த கரையான் புற்று மாரி வந்து சுத்தியும் கவர் ஆயிடுது. அவரு அவ்வளோ வருஷங்களா அவர் வந்து தியானம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ நாரதர் நடந்து போகும்போது, அந்த முனிவர் வந்து அ நாரதர பார்க்குறாரு. பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் நாரதருக்கு வந்து வைக்கிறாரு. என்னன்னா, நீங்க கடவுள பார்க்கும்போது நான் இன்னும் வந்து இவ்வளோ வருஷமா நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ எனக்கு வந்து லிபரேஷன் கிடைக்கும்? அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கேட்டு என்ன சொல்லுங்க. அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்கிறாரு. ஸோ நாரத முனிவரும் சரி நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவர் அப்படியே முன்ன நடக்கிறாரு. போகும்போது அங்க ஒரு மரத்தடியில இன்னொரு மனிதர் வந்து அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. மெய் மறந்து அவர் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு. அப்போ நாரத முனிவர் அவர்கிட்டயும் பார்த்துட்டு, "உனக்கும் ஏதாவது கேட்கறதுக்கு இருக்கா?" அப்படின்னு வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் ஒண்ணும் சொல்லாம அப்படியே அவரு டான்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. நாரத முனிவரும் அப்படியே வந்து நேரா கடவுள பார்க்கறதுக்கு வைகுண்டத்துக்கு அவர் வந்து போறாரு. போயிட்டு அதே மாரியே இன்னும் 1, 2 நாட்கள் கழிந்து அவர் வந்து திரும்ப வராரு. வரும்போது அந்த முனிவர் கேட்கிறாரு, "என்ன சொன்னாரு? கடவுள் என்ன சொன்னாரு?" அப்படின்னு வந்து கேட்கிறாரு. ஸோ அப்ப அந்த முனிவர்கிட்ட நாரத என்ன என்ன செ என்ன முனிவர் வந்து கிட்ட நாரதர் வந்து சொல்றாரு. என்னன்னா, "கடவுள் இன்னும் உனக்கு ஒரு 3 ஜென்மங்கள் நீ வந்து எடுக்கணும். அப்பதான் உனக்கு வந்து லிபரேஷன் கிடைக்கும்." அப்படின்னு அவரு வந்து சொல்றாரு. ஸோ இது சொன்ன உடனே அந்த முனிவருக்கு பயங்கர கோவம். நான் இத்தன வருஷமா நான் தவம் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவ்ளோ வருஷமா நான் வந்து தவம் இருந்துட்டு, இப்பவும் வந்து இன்னொரு 3 வருஷம், இன்னொரு 3 ஜென்மங்கள் நான் வந்து கஷ்டப்படணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க சொல்றது வந்து நியாயமா? அப்படின்னு வந்து பயங்கரமா கோவப்படுறாரு. ஸோ இன்னும் ஒரு பக்கம் இது நடக்குது. அப்போ நாரதர் முனிவர் அப்படியே நடந்து போறாரு. அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் ஆடுற அந்த மனிதர்கிட்டயும் சொல்றாரு, உங்களுக்கும் நான் சேர்ந்து கேட்டேன். கேட்கும்போது கடவுள் என்ன சொன்னாருன்னா, "இந்த மரத்தில எவ்வளோ இலைகள் இருக்கோ, அவ்வளோ ஜென்மங்கள் நீங்க வந்து எடுத்தீங்கன்னா, நீங்களும் வந்து லிபரேட் ஆயிடுவீங்க." அப்படின்னு என்ன கடவுள் சொன்னாரு. அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இது கேட்ட உடனே அந்த மனிதர் கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் வந்து மல்க பயங்கர சந்தோஷம் அவருக்கு. அப்படியே கடவுள்கிட்ட வந்து நன்றி சொல்றாரு. என்னன்னா, "கடவுளே எனக்கு வந்து நீங்க வந்து என்ன லிபரேட் பண்ணி நீங்க கூட்டிட்டு போறீங்களே அப்படின்னு எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சந்தோஷம் அவருக்கு வந்து தாங்கல. கண்ணுல அப்படியே கண்ணீர் விட்டு அவர் வந்து மன்றாடி கடவுள்கிட்ட வந்து நன்றி சொல்றாரு. ஸோ மேல இருந்து இம்மீடியட்டா ஒரு என்ன அசரீரி கேட்குது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ வந்து உடனே லிபரேட் ஆயாச்சு." அப்படின்னு வந்து ஒரு அசரீரி கேட்குது.
ஸோ இது என்னன்னா, இந்த கிரேஸ் வந்து நேச்சுரலி அந்த இதயம் நன்றி உடைய ஒரு இதயம் வந்து நேச்சுரலி கிரேஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த என்ன கதையில வந்து மாஸ்டர்ஸ் வந்து சொல்றாங்க. ஆனா இது வெறும் கதை மட்டும் இல்லை, இது வந்து சயின்ஸினாலையும் ப்ரூவ் பண்ணின ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம். ஸோ இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டடி வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 300 பேர்த்த வச்சு ஒரு ஸ்டடி வந்து பண்றாங்க. அந்த 300 பேர்ல எப்படின்னா 150 பேருக்கு என்ன பண்றாங்கன்னா, என்ன அவங்களுக்கு வந்து தினத்தைக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா 150 பேர் அவங்க தினத்தைக்கும் காலையில எழுந்திரிச்ச உடனே யாருக்காவது உங்களுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வு, ஏன்னா இப்ப நேத்து நடந்த விஷயம் யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது நன்றி சொல்லணும்னு தோணுதோ அவங்களுக்கு ஒரு கடிதம் நீங்க வந்து எழுதணும். நன்றி கடிதம் நீங்க வந்து எழுதணும். தினத்தைக்கும் யாருக்காவது நீங்க வந்து நன்றி கடிதம் எழுதணும் அப்படிங்கிறது 150 பேருக்கு அந்த ஒரு என்ன விஷயங்கள் வந்து சொல்றாங்க. இன்னொரு 150 பேர்த்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து உட்கார்ந்து இதே அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட். இப்போ 150 பேருக்கு வந்து இந்த இவங்களுக்கு வந்து என்னன்னா, என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ, இப்போ நேத்து நடந்த என்ன விஷயங்கள்ல என்ன நெகட்டிவா நடந்திருக்கோ, அத வந்து நீங்க வந்து எழுதுங்க. ஒரு கடிதமா எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. 30 நாள் கழிச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நன்றி கடிதம் எழுதுறவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ, அதோட பல மடங்கு அவங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது அவங்க வந்து உணர்ந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவா எழுதக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருந்த சந்தோஷத்தோடவே இன்னும் கீழ அவங்க வந்து இன்னும் துக்கம் ஜாஸ்தியான மாரி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. இது வெறும் அவங்க உணர்வு மட்டும் இல்ல. ஈவன் அவங்க பிரெயின் ஸ்கேன வந்து எடுத்து பார்க்கும்போது, இந்த நன்றி கடன் என்ன கடிதம் எழுதக்கூடிய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இந்த மீடியல் ப்ரீஃப்ரான்டல் என்ன ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்ன்னு நம்ம மூளையில ஒரு பகுதி இருக்கு. அது வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா, அது என்னன்னா, நம்ம முடிவெடுக்க டிசிஷன் மேக்கிங்க்கும், நம்ம எமோஷனல் ரீசனிங்க்கும் உண்டான சென்டர் தான் இந்த மீடியல் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஆக்டிவேட் ஆகும்போது, நம்ம வந்து முடிவுகள் எடுக்கிறது பெட்டர் ஆகுது. நான் எமோஷனலி மத்த மனிதர்கள் கிட்ட நான் வந்து எமோஷனலி பிஹேவ் பண்றது, அவங்க கூட வந்து என்னோட எமோஷனல் பிஹேவியர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அப்படிங்கிறது அத வந்து சயின்டிஃபிக்கா என்ன மெடிக்கல் ரீதியா அவங்க வந்து கண்டுபிடித்த ஒரு என்ன விஷயம் தான். இந்த லெட்டர அவங்க வந்து போஸ்ட்டும் கூட பண்ணல. வெறும் எழுதி அவங்க அவங்க கிட்டயே வச்சுட்டாங்க. ஸோ இப்ப இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, என் வாழ்க்கையில உண்டான நல்ல விஷயங்களுக்கு என்னோட ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த மாரி விஷயங்கள நோக்கி வந்து போகுது. ஏன் நாளே வந்து அது ஒரு பாசிட்டிவான விஷயத்து மேலேயே என்னோட ஒரு ஃபோக்கஸ் வந்து அதே டைரக்ஷன்ல கொண்டு போகுது. இது நம்ம வாழ்க்கையில அன்றாட ஒரு சூழ்நிலையிலயும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. இப்ப சிம்பிளான ஒரு உதாரணம் வந்து மாஸ்டர் சொல்றாரு. என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம இன்னைக்கு ராத்திரிக்கு டின்னருக்கு ஒருத்தங்கள வந்து நம்ம இன்வைட் பண்றோம். இன்வைட் பண்றவங்க நம்ம வந்து 7:30 மணிக்கு அவங்க வந்து வரேன்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் 7:30 ஆயிடுச்சு, 7:45 ஆயிடுச்சு. சடனா அவர் வந்து ஃபோன் பண்ணி, "என்னால என்ன வர முடியல" அப்படின்னு வந்து மட்டும் சொல்லி அவர் வந்து ஃபோன கட் பண்ணிடுறாரு. நமக்கு அப்போ வந்து 2 சூழ்நிலைகள் வந்து உருவாகுது. ஒண்ணு என்னன்னா, நம்மளுக்கு இம்மீடியட்டா இந்த மனுஷன் வந்து கடைசி நிமிஷத்துல எனக்கு வந்து இப்படி என்ன ஃபோன் பண்ணி சொன்னான்னா, சுத்தமா ஒரு மரியாதையும் கூட இல்ல. நான் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ ஐட்டம்ஸ் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். வந்து என் மேல அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட்டே இல்ல அப்படின்னு கோவம் ஒரு பக்கம் வர்றதுக்கு நமக்கு வந்து தட் இஸ் ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ என்னன்னா, நான் என் எதிர்பார்த்து பார்ப்புக்கும், அந்த டிசையருக்கும் அது எல்லாமே வந்து அலைனே ஆகாம, எனக்கு வந்து அந்த மனிதர்கிட்ட உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பே என்ன பாதிப்படையுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து யோசிக்கிறது, ஏன்னா இப்படி லாஸ்ட் மினிட் அவர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பெரிய காரணம் இல்லாம அவர் வந்து செஞ்சிருக்க மாட்டாரே! அப்படின்னு நம்ம வந்து என்ன ஏதாவது பிரச்சனை இருக்குமா? என்ன நடந்திருக்கும்? அப்படின்னு ஒரு புரிதல நம்ம வந்து என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிட்யூட் இன்னொரு பக்கம். நமக்கு அடுத்த நாள் வந்து அந்த மனிதர் வந்து கேன்சல் பண்ணது சடனா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அவங்க வீட்ல வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இப்ப நம்ம ரியாக்ஷன்ல நம்ம வந்து இருந்து அவங்ககிட்ட பேசும்போதே நம்மளுக்கு அந்த உறவே வந்து ஒட்டாது. ஏன்னா நம்ம நார்மலைஸே ஆக முடியாது. ஏன்னா நம்ம கண்ணோட்டம் நம்ம இந்த ஒரு கண்ணோட்டத்துல நம்ம வந்து பார்க்கும்போது
அந்த ரிலேஷன்ஷிப்பையே நம்ம வந்து பிரேக் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம அந்த புரிதலோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம வந்து அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நேச்சரோட நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் வந்து டீப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லை, நம்ம லௌகீக ரீதியிலையும் நம்ம ரிலேஷன்ஷிப்லையும் எல்லா விஷயங்கள்லையும் அந்த பாசிட்டிவான ட்ராக்கை நோக்கி நம்மளுக்கு வந்து நம்ம மனதை கொண்டு போறதுக்கு அது வந்து காரணமா இருக்கு. இப்ப இதுதான். இப்ப நம்மளுக்கு வந்து தொடக்கம் எப்பவுமே நம்மளுக்கு என்ன எப்படி தொடங்கும் அப்படின்னா, ஒண்ணொண்ணுக்கும் ஏன்னா ஒரு லெவல் கிராட்டிட்யூட் வந்து ஒரு லெவல் வந்து அதுக்கு வந்து சொல்றாங்க. வந்து கண்டிஷன். இப்ப நம்ம குழந்தைங்கள வந்து சாப்பாட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது, அ டைம் ஆயிட்டே இருக்கு. நான் அத வந்து ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். என்ன கண்டிஷனல் அப்படின்னா, நமக்கு இப்போ சாப்பாட்டுக்கு ஏதாவது கூட்டிட்டு போறோம், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க என்ன பிடித்த சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா, உடனே அதுக்கு வந்து ஒரு துக்கம் வருது. ஏன்னா, எனக்கு பசி அடைய வேணும், பசி சாட்டிஸ்ஃபை ஆறதுக்கு எனக்கு போஷாக்கான உணவு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம, ஒரு கண்டிஷனல் எனக்கு புடிச்ச மாதிரி இருந்தா மட்டும் தான் எனக்கு வந்து நன்றி உணர்வு. இல்லாட்டி இல்ல அப்படிங்கிறது கண்டிஷனல். அடுத்தது அந்த என்ன இன்டென்ஷன்ல அவங்க வந்து பண்றாங்க அப்படிங்கிற இத பார்க்கறது. ஏன்னா, இப்போ ஒரு குழந்தை ஒரு படம் வரைஞ்சு குடுத்துருக்கு அப்படின்னா, அந்த படம் அழகா இருக்கோ இல்லையோ, அதோட அன்ப வந்து பார்க்கும்போது, அந்த இன்டென்ஷன் என்னங்கிறது தெரியும்போது, அந்த இன்டென்ஷன பார்க்கக்கூடியது அடுத்த லெவல். அத பார்க்கும்போது, அதுக்கு ஒரு கிராட்டிட்யூட நம்ம வந்து உணர்றது அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவல் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன எவல்யூஷனரி அப்படின்னா, நம்ம வளர்ச்சிய நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு கிராட்டிட்யூட். அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கிடைச்சிருக்கு தட் இஸ் நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் 2மே என்னோட வளர்ச்சிக்கு தான் அப்படிங்கிற ஒரு புரிதலோட நம்ம வந்து பார்க்கும்போது, அது வந்து எவல்யூஷனரி கிராட்டிட்யூட் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. 4வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, அன்கண்டிஷனல். அதுல வந்து நல்லது, கெட்டது அப்படிங்கிறதே தெரியாது. குடுக்குறவங்க மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும். அவர் மேல இருக்கிற அன்பு மட்டும் தான் என் கண்ணுக்கு வந்து தெரியும். அப்ப எனக்கு வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. அதுல வந்து நல்லது, கெட்டது எதுவுமே என் கண்ணுக்கு என்ன தெரியாத ஒரு லெவல். ஸோ நம்ம ஆன்மீக பயணத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு என்ன பிராக்டிஸ் பண்றோம். பிராக்டிஸ் பண்ணும்போது பயங்கர ஒரு ஓவர்வெல்மிங் ஸ்டேட், மெடிடேட்டிவ் ஸ்டேட் என் இதயத்துல வந்து உருவாகுது. எனக்கு ஆழ்ந்த அமைதி எனக்கு வந்து கிடைக்குது. இது வந்து எனக்கு வந்து இந்த மாரி எனக்கு ஒரு இது கிடைச்சிருக்கே! இதுக்கு நான் டிசர்விங்கா எங்கிருந்து எனக்கு சடனா கிடைச்சது? அப்படின்னு நம்ம வந்து பார்க்க தொடங்குறது. யாருகிட்டருந்து எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு? அப்படிங்கிற ஒரு வண்டரோட நம்ம வந்து பார்க்கிறோம். யாருனால இந்த மாரி ஒரு விஷயம் எனக்கு வந்து கொடுக்க முடியும்? அப்படின்னு ஒரு வண்டரோட நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த வண்டரோட அவங்கள பத்தி நம்ம வந்து சிந்திக்க தொடங்குறோம். அவங்கள பத்தி சிந்திச்சு நீங்க அதுதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு மெடிடேஷனுங்கிறது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்ன பீக் வந்து ஃப்ளீட்டிங் ஸ்பிரிச்சுவல் பீக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா, ஒரு டெம்பரரியா இப்ப வந்து கிடைக்கக்கூடியத, ஒரு நிரந்தரமான ஒரு நிலையா மாத்தக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிராட்டிட்யூடு தான். அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருக்கும்போது, அத வந்து பெர்மனன்ட் ஸ்டேட்டா மாஸ்டர பத்தியே நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டா நம்மளுக்குள்ள வந்து உருவாகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு கிடைச்சத அப்ரிஷியேட் பண்றோம். அப்ரிஷியேட்ல ஒரு நன்றி உணர்வு வருது. அந்த நன்றி உணர்வுலேருந்து ஒரு என்டியூரிங் ஸ்டேட். அது ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டா என் இதயத்துல வந்து அது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட்டா மாறுது. அந்த பெர்மனன்ட் ஸ்டேட்டா என் இதயத்துல என்ன மாறுறது, மெல்லமா எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் மத்தவங்களுக்கிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு ஸ்டேட் வந்து வருது. இந்த கிராட்டிட்யூட் அப்படிங்கிறது மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஒரு அன்ஸ்போக்கன் பிரேயர். அது வந்து நம்ம வாயால சொல்லாத ஒரு பிரார்த்தனை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன்னா எனக்கு இது வேணும், அது வேணும்னு நான் எதுவுமே கேட்க வேண்டாம். ஆனா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது என் இதயத்தோட நான் வந்து மாஸ்டர பார்க்கும்போது, எனக்கு என்ன தேவையோ அவரா பார்த்து எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் அந்த கிராட்டிட்யூட். அது வந்து பேசப்படாத பிரார்த்தனை அப்படிங்கிறது தான் வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் சொல்றாரு. ஸோ, இப்ப இந்த ஒரு நிலையில, இப்ப நம்ம அந்த சொன்ன மாதிரி உள்ள நம்ம வந்து உணர்றோம், மாஸ்டர பத்தியே நினைக்கிறோம். மத்தவங்க கிட்டயும் அத வந்து பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு உணர்வு மெல்லமா எனக்கு வந்து வரத் தொடங்குது. ஸோ, இப்ப நம்ம வாலண்டியர் ஒர்க் நம்ம வந்து பண்றதா இருந்தாலும், சேவை அப்படின்னு நம்ம வந்து பண்றதா இருந்தாலும், உண்மையா அது வந்து அன்போட வெளிப்பாடா மட்டும் தான் இருக்கணுமே ஒழிய, நம்ம வந்து அகங்காரத்தோட ஒரு வெளிப்பாடா இருக்கக்கூடாது. அது வந்து நான் இத செஞ்சா நீங்க வந்து எனக்கு திரும்ப இத செய்யணும் அப்படின்னு ஏன்னா நான் வாலண்டியர் ஒர்க் பண்ணா நீங்க என்ன என்ன வந்து இந்த மாரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனலா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது
அப்படிங்கிறது தான் மாஸ்டர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு வெல்கமிங் நேச்சரோட அன்பு என்ன கசியக்கூடிய ஒரு ஒரு மனோபாவத்தோட நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து என்ன இருக்கணும். மூணாவது சேவை செய்யறதுக்கு அவங்க நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்ம அவங்க கிட்ட நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் வந்து சொல்றாரு. ஸோ அப்படிதான் இருக்கணுமே ஒழிய நான் உனக்கு இது வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டக்கூடிய, இல்லை நான் வந்து இவ்வளவு என்ன ஒர்க் நான் மிஷனுக்காக செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட செஞ்சோம் அப்படின்னா இந்த கிராட்டிடியூடும் சரி, இந்த சேவையும் சரி, நம்ம செய்யக்கூடிய வாலண்டியர் ஒர்க்கும் சரி, அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும். அது வந்து நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பதிலா அதுவே நம்மளுக்கு வந்து கீழே இழுத்துட்டு போறதுக்கு ஒரு காரணமா அது வந்து மாறுது. ஸோ நம்ம இந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும், அது வந்து மனிதர்களாகட்டும், மரங்களாகட்டும், மிருகங்களாகட்டும், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து ஜெனுவினா நம்ம அவங்க கஷ்டங்களை நம்ம வந்து மாற்றுறதுக்கு மாத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான் இந்த சேவை. ஸோ இப்போ நான் வாலண்டியர் ஒர்க் நான் வந்து பண்றேன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உண்டான ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வா நம்ம வந்து அந்த சேவை இருக்கணுமே ஒழிய நம்ம சேவையே வந்து பிரச்சனையா ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடுல நம்ம வந்து விஷயங்களை செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா எனக்குள்ளேயும் வந்து நேச்சுரலி ஒரு ஹீலிங் அப்படிங்கிறது உணர்வு உணர்வு அப்படிங்கிறது வருது. நான் தனி அப்படிங்கிற உணர்வு கரைஞ்சு போகுது. அந்த ஆன்மாவோட பிரிவினை அப்படிங்கிறது கரைஞ்சு போகுது. அந்த ஒருமை தன்மை என்னை சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்துக்குமே அந்த ஒருமை தன்மையை நோக்கி தான் அந்த உணர்வு வந்து போகுது. ஸோ இதுவும் வந்து எகெயின் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட் ஆக போகுது. நான் சின்னதாக அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு என்ன இந்த சின்ன குழந்தைங்க அவங்க வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு 4-5 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அதில் ஒரு பெரியவர் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா கையில் ஒரு சின்ன குழந்தைங்கன்னா 2-3 வயசு குழந்தை. அது வந்து பெருசா வந்து வளர்ந்த குழந்தை கிடையாது, சின்ன குழந்தைகள். அந்த பெரியவர் வந்து கையில பந்து ஒன்று வச்சிருக்காரு. அந்த பந்து வந்து அவர் கையில இருந்து தெரியாம அவர் வந்து கீழே போடுறாரு. போட்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா முகம் வந்து வாடின முகத்தோட உட்கார்றாரு. அப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுன்னா நேச்சுரலா அந்த பந்து எடுத்து அந்த பெரியவங்க கிட்ட கொடுக்கும். இது வந்து 2 வயசு குழந்தை. இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டா அவங்க வந்து திரும்ப 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 பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லா தடவையும் நேச்சுரலா அந்த குழந்தைகள் வந்து செய்யுது இது. ஸோ இந்த சேவை செய்யறது அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்குள்ள நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதை நம்ம வந்து பல விஷயங்களால கவர் பண்ணி வைக்கும்போது எனக்கு மற்றவங்க கிட்ட சேவை செய்யணுங்கிற உணர்வே எனக்கு வந்து என்னோட ஆன்மீகத்தோட ஒரு வெளிப்பாடா இருக்கக்கூடிய ஒரு விஷயமே எனக்கு வந்து தெரியாம போகுது. ஸோ சேவைங்கிறது என்னோட ஆன்மீகத்தோட ஒரு வெளிப்பாடா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து சொல்றாங்க. ஸோ இதுல டைம் ஆயிடுச்சு. நம்ம டைரக்டா யுனிவர்சல் பிரேயருக்கு நம்ம வந்து போயிடுவோம். எல்லாரும் கண்களை